பவர் கட் ஆகிற சமயத்தில் இன்வெர்டர் இல்லாத வீட்டில் ஜஸ்ட் இந்த வைஃபை மாடமை மட்டும் எப்படி நம்ம சின்னதாக ஒரு யூபிஎஸ் ரெடி பண்ணி ரன் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. 650 பேட்டரி 4 பேட்டரி எடுத்திருக்கேன். அது வந்து 2200 மில்லியம்ஸ் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் லித்தியம் அயன் பிஎம்எஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயர்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சார்ஜிங் மாடல் எடுத்திருக்கேன். நம்ம சி டைப் மொபைல் சார்ஜர்லேயே பண்ண முடியும். இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா 4S 3 ஆம்ஸ் கெப்பாசிட்டி உடையது. வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேல் அடாப்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா XL4015 என்ற மாடல் ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். 4 பேட்டரி சீட் ஆகிற மாதிரி ஒரு ஹோல்டர் வாங்கியிருக்கேன். அந்த ஹோல்டரில் பேக் சைடில் வந்து ஒரு டபுள் டேப் ஒட்டிடலாம். அந்த டபுள் டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன் நான். இந்த ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பேட்டரியில் ஸ்பாட் வெல்டிங்கோ இல்லை சால்டரிங்கோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதுலேயே கனெக்ஷன் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேட்டரியோட டோட்டல் பாசிட்டிவ் ஒன்று வந்துடும், நெகட்டிவும் ஒரு ஒயர் வந்துடும். அதனால அந்த ஒயரையுமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஃபுல்லாக சீரியஸ் கனெக்ஷன் தான் இருக்கும். வாங்கும்பொழுது சீரியஸ்னே வாங்குங்க, பேரலல் வந்து வாங்கிடாதீங்க. சீரியல் கனெக்ஷனில் இருக்கிறது வாங்கிக்கோங்க. இந்த பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்கறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டோட்டல் பவரோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 16 வோல்டேஜ் வருது. 16.02 அந்த வோல்டேஜ் வருது. இப்போ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சார்ஜிங் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா 4S சார்ஜிங் மாடல்னு சொல்லணும். ஆம்ஸை நீங்கள் சொல்லணும். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் அடிச்சிருப்பாங்க எந்த இதுன்ட்டு 1 ஆம்ஸ் வேணுமா, 2 ஆம்ஸ் வேணுமா, 4 ஆம்ஸ் வேணுமான்ட்டு. அது மாதிரி 2S 3S 4S இருக்கும். ஸோ நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதில் சி டைப் வந்து சார்ஜிங் கேபிளே கொடுக்கலாம். இந்த சார்ஜிங் மாடலோட அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம 4 பேட்டரி வச்சிருக்கோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வோல்டேஜுக்கு மேலே வரணும். மல்டிமீட்டர்ல அதே மாதிரி டிசி மோட் போட்டு அதில் வந்து சார்ஜிங் மாடலில் பவர் அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட்டில் வந்து செக் பண்ணும் பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17.32 வோல்டேஜ் வருது. பிஎம்எஸோட பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் வந்து இந்த சார்ஜிங் மாடலில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட நான் சால்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் சப்ளை கொடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் எரியும். உங்களுக்கு சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஆம்ஸ் பேஸ் பண்ணி மாறும். ஒன்ஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் லைட் எரியும். இப்போ இந்த டபுள் டேப் போட்டு இந்த பிளாஸ்டிக்ஸ் பாக்ஸில் எல்லாத்தையும் ஒட்டி வச்சுக்கலாம். இந்த சார்ஜிங் மாடலில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எட்ஜில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம். இந்த சிசிசிவி மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸும் வோல்டேஜும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இது வேண்டாம்னா டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் இருக்குது, அதில் ஸ்டெப் டவுன் மாடல் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு அவுட்புட் வருது இல்லையா, அதோட இன்புட்டை வந்து நம்ம கொடுத்துக்கணும். அவுட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேல் அடாப்டரோட கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கணும். மைனஸில் வந்து பிளாக் கலர் வரையும், ப்ளஸில் வந்து ரெட் கலர் வரையும் சால்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டரி கனெக்ஷன் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் வந்து வோல்டேஜ் ஒன்று, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ இந்த அவுட்புட் வோல்டேஜை செக் பண்ணலாம். அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.5 வருது. இதை வந்து நம்ம 12 வோல்டேஜாக மாற்றி வச்சுக்கலாம். இந்த பொட்டன்ஷியல் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும், இல்லை நகத்திரியை கூட நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வோல்டேஜ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், 12.4 வருது. அதனால் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 12 வோல்டேஜ் நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இதில் எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சுது. இந்த ஒயர் போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சார்ஜிங் வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மேல் அடாப்டரை வந்து இந்த சிசிசிவி மாடலில் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து வைஃபை மாடலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து காட்டுது. ப்ளஸ் இந்த மாடல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இண்டிகேஷன் தெரியுது. பிகாஸ் இந்த பாக்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சார்ஜ் போடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் இண்டிகேஷனும் ப்ளூ கலர் இண்டிகேஷன் நமக்கு நல்லாவே விசிபிளாக தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.